அது காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வருமான வரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய பான் கார்டை பயன்படுத்திய வருமான வரி தாக்கல் செய்ததாக குற்றம் சாட்டி அதற்காக அபராதமாக 11 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வருமான வரி தாக்குதலில் தாமதம் செய்ததாக 1800 கோடி ரூபாய்க்கான புதிய நோட்டீஸ் இன்று காலை அனுப்பியிருந்த நிலையில் தற்போது 72 மணி நேரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இதே போன்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதே போன்று மேலும் சில கட்சிகளுக்கும் புதிய நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் இதே போன்ற நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. அதாவது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் மீது தொடர்ந்து வருமான வரி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலில் இருந்து அவர்களை செயல்படாமல் முடக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இதே போன்ற நடவடிக்கைகளை வருமான வரித்துறையும் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீதும் இது போன்ற நடவடிக்கையை தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திவ்யா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.